ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பகரமாக எப்படியேனும் முகமது நபியை நாம் வெல்ல வேண்டும், முகமதை நாம் வெற்றி கொள்ள வேண்டும், பதிலில் கிடைத்த தோல்விக்கு பகரமாக பதில் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய திட்டத்தோடு மக்காவுடைய குறைஷிகள் தயாராக இருக்கிறார்கள். பதிலுக்கு பதில் ஆன்சர் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் தயாராக இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 3 அது 2 பதில், இது ஹிஜ்ரி 3. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வருகிறது, முஷ்ரிக்குகள் தலைமையில் 3000 பேர்கள் தயாராகி எங்கே வருகிறார்கள்? உஹதை நோக்கி, மதீனாவை நோக்கி வரப்போகிறார்கள். செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள். சஹாபாக்கள் என்ன செய்யலாம், இந்த களத்தை எப்படி நாம் தயாராக ஈடுபட போகிறோம் என்று ஆலோசனை கேட்கிறார்கள். எல்லோரும் ஒவ்வொரு ஆலோசனையை சொல்லிக் கொண்டே இருக்கிற போது, பத்ர் மதீனாவுக்கு வெளியே சென்று நாம் போர் செய்வோம், சிலர் மதீனாவுக்குள்ளே இருந்தே போர் செய்வோம் என்று எல்லாம் பேசுகிற போது திடீரென்று ஒருக்கு சட்டையும் அந்த வாளோடு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் போருக்கு தயாராகிவிட்டால் நாமும் தயாராகி விடுவோம் என்ற அடிப்படையில் சஹாபாக்கள் தயாராகி 1000 தோழர்கள் எங்கே வருகிறார்கள்? இந்த இடத்தை நோக்கி வருகிறார்கள். சரியாக இங்கே வருவதற்கான ஒரு பட்டியலை சும்மா நாம் சொல்வதற்காக பேசுகிறோம். இங்கே வந்தவுடன் ருஜூல் முனாஃபிகீன 1000 மூமின்கள்ல சபையில் வந்து நின்னவுடனே முனாஃபிக்குடைய தலைவன் யாரு? உபய் இப்னு சலூல். அவன் சொல்றான், முகமதே எங்க பேச்சை கேட்காம நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தேவையில்லாம நீங்க போர்க்களத்திற்கு இங்க வரைக்கும் வந்து எங்க உயிரை நீங்க கொடுக்க முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு நயவஞ்சகருடைய தலைவருடைய தலைமையில் ஒரு 300 பேர் ரிட்டர்ன் போறாங்க. இத்தனை பேரு ருஜூல் முனாஃபிகீன, முனாஃபிகீன்கள் இந்த இடத்துல இருந்து நினைச்சாங்க, நம்ம நிக்கிற இடத்துல இருந்து வெளியாகிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நாம நிக்கிற இடம் தான் அபூ சுஃபியானும் இக்ரிமா போன்ற எதிரிகள் நின்ற இடம். மூமின்கள் நின்ற இடம் எங்க? அங்கிட்டு அந்த பக்கம், அந்த பள்ளிவாசல் இருக்கிற இடம் தான் மூமின்கள் இடம். களம் சரியாக இருக்கிறது, நீங்க வியூவை பார்க்கணும். இந்த பக்கம் காஃபிர்கள் நிக்கிற இடத்துல நம்ம நிக்கிறோம், அந்த பக்கம் முஸ்லீம்கள். இந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன செய்யறாங்க? முனாஃபிக், ருஜூல் முனாஃபிகீன. எத்தனை பேரு? 300 பேர் வெளியே போறாங்க. அன்னைக்கு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் நயவஞ்சகர்கள் யார் என்று. அது வரைக்கும் தங்களோட தொழுவார்கள், வணக்கத்தை மேற்கொள்வார்கள். இவர்கள் தான் நயவஞ்சகர். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம இருந்தபோது அல்லாஹ் எங்க வச்சு காமிச்சு கொடுத்தான்? இந்த ஓதில் வச்சு காண்பிச்சு கொடுத்தான். அந்த 300 பேர் போன மிச்சம் எத்தனை பேரு? 700 பேர்ல ஜபலே ரும்மாத், அங்க மலை இருக்குல்ல, இந்த இருக்கா ஜபலே ரும்மாத். ரும்மாத் என்னது? அம்பு எறியக்கூடிய மலை. என்ன பேரு? அங்க இருக்குல்ல, நம்ம பாக்குறோம். அந்த அம்பு எறியக்கூடிய மலையில 50 பேர் அனுப்புறாங்க. எத்தனை பேரா? அந்த 50 பேருக்கு தலைவர் யாரு? அமீர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு சுபைர். யாருமா? முக்கியமான பேர் ஞாபகம் வச்சுக்கணும். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அமீராக்கி அந்த 50 பேரையும் அம்பு எறிவதற்கு தனியா ரசூலுல்லாஹ் எங்க நிப்பாட்டுறாங்க? அங்க நிப்பாட்டுறாங்க. ஒரு முக்கியமான கட்டளை போடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரை பார்த்து? அமீரை பார்த்து. இவர்தான் உங்களுக்கு அமீர். இந்த அம்பு எறியக்கூடிய மலையில நாங்கள் கீழே களத்தில் நிற்கிறோம், நீங்கள் மலையில் நின்று அம்பு எறியணும் எதிரிகளை நோக்கி. எங்களுக்கு உயிர் சேதாரம் ஏற்பட்டு நாங்கள் கொல்லப்பட்டு கீழே விழுந்தாலோ, எங்கள் உடலெல்லாம் சிதைக்கப்பட்டாலோ, எதிரிகள் எங்களை தாக்கி எங்கள் உடல்களை துண்டு துண்டாக வெட்டி எங்கள் சதைகளை எல்லாம் கழுகுகளும் பருந்துகளும், கழுகு இருக்குல்ல, கழுகும் பருந்தும் சாப்பிட்டாலும் சரி, நாங்க சிதைக்கப்பட்டு என்ன ஆனாலும் சரி, எங்க இறங்கக்கூடாது. நீங்க 50 பேரும் கீழே வரக்கூடாது. உங்க வேலை என்ன? அம்பு எறிவதற்கு இந்த அமீருக்கு கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை போடுறாங்க. அப்ப 50 பேரா மிச்சம் எத்தனை பேரு? 700 பேர்ல 650 பேர். எத்தனை? 650 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தலைமையில. யார் எதிரிகள்? எத்தனை பேரு? 3000 பேர்கள். 3000 பேர்களை எதிர்கொண்டு மாஷா அல்லாஹ் போர் ஆரம்பிக்கப்படுகிறது. அன்சாரிகளை, முஹாஜிர்களை நீண்ட செய்தி. எல்லோரையும் தனித்தனியாக பிரிக்கிறார்கள், கையில் கொடியை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் களத்தில் தக்பீர் முழக்கத்தோடு அங்கிருந்து இந்த பின்பக்கத்திலிருந்து புறப்படுகிறார்கள். மாஷா அல்லாஹ் இந்த பகுதியில் மலை பக்கத்துல இந்த பக்கத்துல ஏறிட்டாங்க. யார்? எதிரிகள். நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியாக அபூ சுஃபியானுடைய படை வெற்றி, மாஷா அல்லாஹ் மாபெரும் வெற்றி அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. எதிரிகளும் பிறண்டு ஓடுறாங்க. பிறண்டு ஓடுற உடனே இந்த இருக்கலையா மலை, இந்த மலைக்கு மேல ஜபல் அம்பு எறியக்கூடிய மலையில் நிற்கக்கூடிய மக்கள் பாக்குறாங்க, எதிரிகள் இந்த பக்கமா ஓடுறாங்க. இப்ப அந்த மலையில் நிற்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க? அல் கஸ்வா, அல் கஸ்வா, அல் கனீமா, அல் கனீமாங்கறாங்க. வெற்றி வெற்றி வெற்றினா அதுக்கு என்ன வேலை? எதிரிகள் விட்டு போன கனிமத்து பொருள் இருக்குல்ல, அந்த ஆயுதம், குதிரை, அந்த ஒட்டகத்தெல்லாம் எடுக்கிறது. அப்போ வெற்றி ஆயிருச்சுன்ற பேர்ல அந்த அம்பு எறியக்கூடிய கூட்டத்தில் கூடிய சஹாபாக்கள், வாங்க நம்ம போர் முடிஞ்சிருச்சு, கீழே போய் கனிமத்து பொருள் எடுப்போம். கீழே போகும்போது இப்ப யார் பேசுறா? அமீர் பேசுறாரு. முக்கியமான இடம் யாரு? அப்துல்லாஹ் இப்னு சுபைர். அலா ரிஸ்லிக், அலா ரிஸ்லிக். ரசூலுல்லாஹ்வுடைய கவுல் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கவுல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே இடத்துல நிக்கணும், நீங்க திரும்பி போக கூடாது. அமீருடைய கட்டளை என்று சொன்ன போதும் கூட கேட்காம அமீரோட சேர்த்து ஒரு 2-4 பேரை தவிர மிச்சம் எல்லாம் எங்க வந்துட்டாங்க? கனிமத்து பொருள் எடுக்க வந்துட்டாங்க. இப்ப களம் அப்படி மாறுது. இப்ப நீங்க நிக்கிறீங்கல்ல, இதுக்கு நேர பெண்கள் நிக்கக்கூடிய இந்த பின்பகுதி, நீங்க நிக்கக்கூடிய இடத்துக்கு அப்படியே லெஃப்ட் சைடுல யாரு? போருடைய வியூகத்தை மாற்றக்கூடியவர், மாபெரும் வீரர். அந்த இஸ்லாத்தில் இன்னைக்கு வரல. அவர் யார்? அவரு சைஃபுல்லா என்ற பெயரை
இன்றைக்கு சூட்டப்பட்டிருக்கிற எங்கள் சைஃபுல்லா கானுடைய பேர் தான். மாபெரும் வீரர் யாரு? காலித் பின் வலீத். மாஷா அல்லாஹ். அங்க இருந்து பாக்குறாரு, எங்க இந்த ஜபல் ருமாத்தை பாக்குறாரு. ஒருத்தர் இல்ல, வசமான நேரம். இங்க எதிரிகள் போறாங்க, நடுவுல இருந்து எல்லா சஹாபாக்களும் கனிமத்தை புறக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் அந்த பக்கம் இந்த பக்கம் மக்கள் தனியா கொண்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல உடனே என்ன பண்றாரு, அந்த மலையோட சுத்தி வர்றாரு. நீங்க எல்லாம் பாருங்க, அப்படியே அந்த இந்த மலைக்கு பின்பக்கம் இந்த இருக்குல்ல, நம்ம அங்க இருந்து கூட பார்க்கலாம். அப்படியே மலையுடைய பின்பக்கமா யார் வர்றா? காலித் ரலியல்லாஹு இந்த ஜபல் ருமாத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல வர்றாங்க. யாரு? காலித் ரலியல்லாஹு. இங்க முஸ்லிம்கள் எல்லாம் நிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் என்ன செய்யறாரு? சுப்ஹானல்லாஹ், காலித் பின் வலீத் அவர்கள் வசமா அங்க இருந்து வர்றாங்க. வந்தவன அங்கிட்டு ஓடினார்ல, யாரு? அபூ சுஃபியான், இக்ரிமா. அந்த டீம் நடுவுல அங்க இருந்து திருப்பி ரிட்டர்ன் வர்றாங்க. நடுவுல முஸ்லிம்கள், இங்க அபூ சுஃபியான் டீம், அங்க யார் டீம்? காலித் டீம். நடுவுல மாற்றுறாங்க முஸ்லிம்கள். கடுமையான சேதாரம், கடுமையான வெட்டுக்குத்து. அத்தனை சஹாபாக்கள் பல பேர் என்ன செய்யப்படுறாங்க? கொல்லப்படுறாங்க. கண்ணீர் காட்சி சகோதர சகோதரிகளே. ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப், ரசூலுல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான சிறிய தந்தை. யாரு? சச்சா ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் ஹிந்தா ஆளை ஏற்பாடு பண்ணாங்களோ அந்த வகிச்சி கரெக்டா ஈட்டி வச்சு குத்தி கீழே படுக்க போட்டு நெஞ்சில் கத்திய வச்சு கிழிச்சு உள்ள இருக்கக்கூடிய ஈரக்கொலை வெளியே எடுக்கிறாங்க. யாரு? என் தகப்பனுக்கு பதில தோல்வி அடைஞ்ச என் தகப்பனுக்கு கொலை செய்த ஹம்சாவுக்கு நான் பதில் செய்கிறேன் என்ற அடிப்படையில் நெஞ்சை கிழித்து வெளியே எடுத்து போடுறாங்க. ஹிந்தா என்ற பெண்மணி தன் வெறியை தீர்த்து கொள்கிறாள். அல்லாஹு அக்பர். அந்த காட்சி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய அந்த ஜனாஸாவுக்கு பக்கத்துல பாக்குறாங்க. கரடி அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ், எவ்வளவு பெரிய சோதனை! என் கண்ணு முன்னாடி இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சீரழிச்சு சிதைச்சிட்டாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் வேதனைப்படுறாங்க. சகோதரர்களே, இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் இங்கே ஷஹீதாகிறார்கள். அடுத்தபடியாக நான் நம்ம சொன்னேன் இல்லையா, முதல் தாயி யாரு? முஸாப் இப்னு உமைர். மதீனாவில் மிகச்சிறந்த முதல் அழைப்பாளர் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே ஷஹீதாகிறாங்க. சகோதரர்களே, அவர் மிகச்சிறந்த நபித்தோழர் மட்டுமல்ல, பெரும் பணக்காரர், மாபெரும் செல்வந்தர். உங்களுக்கு தெரியும், காலையில் மாலையில் வெவ்வேறு ஆடைகளை போடுவார். அவர் அத்தரை பூசிக்கொண்டு போனால் அடுத்த தெருவுக்கு என்ன செய்ய மக்காவுல மணக்கக்கூடிய அளவுக்கு அவர் தாய் மிக சிறப்பாக அவரை வளர்த்து ஆளாக்கிய ஒரு செல்வந்தர். யார்? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த முஸாப் உமைர் அவருடைய ஜனாஸா கிடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி போறாங்க, ஜனாஸா பாக்குறாங்க. அல்லாஹு அக்பர். ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார் முஸாப் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் தூக்கி வைக்கிறாங்க. தூக்கி வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நெஞ்சில அணைக்கிறாங்க. ஹதீஸ் வருது, யார? முஸாப் ரலியல்லாஹு. முஸாப் என்னை விட்டு போய் விட்டாரே, எவ்வளவு பெரிய சிறந்தவர் முஸாப்! இந்த மார்க்கத்திற்காக முழுமையாக அர்ப்பணம் செய்த முஸாப் இங்கே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர் ஜனாஸா அடக்கம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் துணிகளை கொண்டு வர சொன்னார்கள். ஜனாஸாக்கு என்ன இல்லை? கஃபன் இல்லை. சகோதரர்களே, தலையை மூடினால் உபதத் ரிஜ்லா, கால் தெரியும். காலை மூடினால் உபதத் ரஸா, தலை தெரியும். கடைசியில மேல் பக்கத்தில் இருந்த துணியை மூடி இங்க இருக்கக்கூடிய இதுங்கிற புல் இருக்குல்ல, புல், அந்த புற்களை கொண்டு அவர் உடம்பில் அடக்கம் செய்த அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கத்தை மேற்கொள்ள சொல்கிறார்கள். இதே களத்தில் சகோதரர்களே, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகிறார்கள். திருமணம் முடிந்து அடுத்த நாளே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவு முடிந்ததோடு களத்திற்கு வருகிறார். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஹந்தலா பக்கத்தில் அமர்ந்து பார்க்கிறார். அவருடைய மேல இருந்து என்ன வருது? தண்ணி வடியுது. ஜனாஸால இருந்து உடம்புல என்ன வடியுது? தண்ணி வடியுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஹாதா ஹந்தலா கஸீலுல் மலாயிகா. மலக்குமார்கள் குளிப்பாட்டி இருக்கிறார்கள். தன் திருமண வாழ்வு இல்லறத்தை முடித்துக் கொண்டு அப்படியே புதுமண கணவனாக வந்தவர் களத்திற்கு வந்து ஷஹீதாகிறார். அவரை யார் குளிப்பாட்டுறா? மலக்கு குளிப்பாட்டுகிறார். இதே களத்தில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரே கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி பரவுகிறது. காரணம், முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க? தோற்றத்தில் ஒரே மாதிரி இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட அந்த கடுமையான அந்த தாக்குதல், மிக பயங்கரமான அந்த போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ்வை வெட்ட வருகிற போது முழுமையாக நபிகள் நாயகத்துக்கு நின்று அந்த இடத்தில் தோளாக நின்றவர் யார்? அபூ துஜானா. யாரு? அபூ துஜானா. சிமாக் இப்னு கர்ஷா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய அபூ துஜானா தன்னையே ரசூலுல்லாஹ்வுக்கு கேடயமாக மாற்றுகிறார். வரக்கூடிய எல்லா அம்பையும் எங்கே? தன்னுடைய நெஞ்சில் தாங்கினார். இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து ஷஹீதாகிறார். யாரு? அபூ துஜானா. பேரெல்லாம் நல்ல பேர்கள் பிள்ளைகளுக்கு வைங்க. அபூ துஜானா, ஹப்பாப், உமைர் என சாத் என்ற பெயர்களை தேர்ந்தெடுத்து வைங்க சகோதரிகளே. அப்பேற்பட்ட கண்ணியத்திற்குரிய அபூ துஜானா ஷஹீதாகிறார். தன்னையே கேடயமாக்குறார். وكل يوم في وحد طلحه طلحه الله قال رسول الله وين طلحه. முழுக்க முழுக்க இந்த நாள் யாருக்குரியது? உகதே யாருக்குரியது? எங்கிட்டு போனாலும் தல்ஹா
தல்ஹா. குல்லு மக்கான், எந்த பகுதிக்கு சென்றாலும் தல்ஹாவுடைய வீரம் இருந்தது. காரணம், கையிலால் வரக்கூடிய அம்பை தன் கையை கொண்டு தடுக்கிறார், ரசூலுல்லாஹ் விடாம இடகையை கொண்டு தடுக்கிறார், கை துண்டிக்கப்படுகிறது, அடுத்து கை துண்டிக்கப்படுகிறது, அப்படியே சரிந்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுகிறார் தல்ஹா. எங்கிட்டு போனாலும் தல்ஹாவை நான் பார்த்தேனே. ரசூலுல்லாஹ் ஓடி போய் தல்ஹாவை போய் பாருங்கன்றாங்க. அபூபக்கர்ல வர்றாங்க, சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி விட்டாங்க. ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். எப்படி இருக்கீங்க கேட்க சொன்னாங்க. நான் முதல்ல கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க? யார் கேட்கிறா? தல்ஹா ரலியல்லாஹு நலமா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். குல்லு முஸீபத்தி பஅதக ஜுலல், எனக்கு வரக்கூடிய எல்லா முசீபத்தும் இனிமே எதுவுமே பெருசு இல்லை, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்காங்கல்ல, அது போதும் என்று தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அங்கே ஷஹீதாகிறார்கள். சகோதரர்களே, இப்படி எண்ணற்ற தோழர்கள் ஷஹீதாய் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை நாம் பார்வையிட இருக்கின்றோம். சகோதரிகளை, பெண்களிகள், உம்மாரா பெண்கள் இருக்கிறீர்கள், தலையில ஒரு துண்டு, இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு, கணவன் தன் 2 பிள்ளைகளை ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு ஒரு பெண்மணி உம்மு அம்மாரா ரசூலுல்லாஹ்வுக்கு நான் இன்றைக்கு பாதுகாப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதரை முன்னால் நிறுத்தி கொண்டு முன்ன தள்ளி அவங்க ஏதோ போட்டோ எடுக்கிறாங்க. தள்ளிங்க ஓகே, கொஞ்சம் தள்ளிங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ண வாங்க, எடுங்க கொஞ்சம் இல்லைங்க. ரைட், பாருங்க, உம்மு அம்மாரா பெண்கள் வந்ததனால் பெண்களுக்கு ஒரு செய்தியை சொல்வது வேண்டும். எப்படி? உம்மு அம்மாரா தலையில் துண்டை கட்டிக்கொண்டு, இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு தன் 2 மகனையும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நிப்பாட்டி, தன் கணவனை நிப்பாட்டி, முழு பாதுகாப்பு இன்றைக்கு உகதில் நான். சகோதரிகளே, முழு பாதுகாப்பு நான், ஒரு பெண்மணி நிற்கிறேன், உங்கள் குழுவை சேர்ந்த பெண் இனத்தை சார்ந்த ஒரு தாய். யாரு? பேர் என்ன பேரு? உம்மு அம்மாரா. பேரை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உகதுல நீங்க நிக்கிறீங்க, எனக்கு பாதுகாப்பா, உங்களுடைய கணவனும் உங்களுடைய பிள்ளைகள்லாம் நிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. செல் தோத்தலக்கையா உம்மு அம்மாரா, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் தர்றேன். யா ரசூலல்லாஹ், என் கணவனும் என் 2 பையனும் பிள்ளைகளும் நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு முகத்துல பாதுகாப்பா நிக்கிறோம்ல, எங்களுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன், ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன அப்ளிகேஷன்? இங்க நிக்கிற மாதிரி நாங்க எங்க நிக்கிற மறுமையில உங்களோட சொர்க்கத்திலும் சேர்ந்திருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னவுடன் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம ரஃபகாய் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ், உம்மு அம்மாராவையும் உடைய கணவர் 2 பையங்களையும் என்னோடு மறுமையில் சொர்க்கத்தில் சேர்த்து விடுவாயாக. அல்லாஹும்ம ஆமீன். மலக்குமார்கள் கபூல் செய்கிறார்கள், அல்லாஹ் கபூல் செய்கிறான். அந்த சிறந்த பெண்மணி தியாகம் இங்கே மறுக்க முடியாத சகோதரர்களே. அதுபோன்று பல செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு பெண்மணி தன் கணவன் இறந்து விட்டார், பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க? உங்க பாப்பா இறந்துட்டாங்க, பரவாயில்லை, உன் சகோதரன் இறந்துட்டான், பரவாயில்லை, ரசூலுல்லாஹ்வை போய் தேடி இந்த மலைக்கு மேல, பின்பக்கம் தான் சொல்றாங்க, அந்த மலைக்கு மேல உட்கார வச்சு ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்பா அந்த பெண்மணி உட்கார வச்சதை பார்த்த உடனே என் கணவன், என்னுடைய தந்தை, என்னுடைய பிள்ளைகள், என் சகோதரர்கள் எத்தனை பேர் இறந்தாலும் பரவாயில்லை, அந்த அம்மையார் சொன்னாங்க, நீங்க நல்லா இருந்தா போதும் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. இதே உஹதில் ஷஹீதான பெண்களும், ஷஹாதத்தை அடைந்த சஹாபாக்களும், அந்த ஷஹாதத்தை சப்தமிட்டு தக்பீரோடு ஏற்றுக்கொண்ட பெண்களும் இந்த களத்தில் கலந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள். பாசத்துக்குரியவர்களே, நேரம் நீண்ட செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கும். கடைசியாக ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது என்பது வெறும் நிகழ்ச்சிகளை வைத்தல்ல, வெறும் கொண்டாட்டங்களை வைத்தல்ல, வெறும் சமய வழிபாட்டை போன்று வருடத்திற்கு ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்ற பேரில் கொடிபிடித்து கூத்தடிப்பதல்ல, வாழ்நாள் வரைக்கும் எம் ஹபீப் ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். நேசிப்பதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு சுன்னத்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் அந்த ஒரு சுன்னத்து தானே, நின்றுட்டு குடிக்காத உட்காந்து குடி சொன்னா, வலது கையால சாப்பிடு, தண்ணியில 7 சுன்னத்து இருக்குங்க, உட்காந்து குடி, தண்ணிய பாரு, தண்ணியில குடிக்கிற பானத்துல ஊதாத, வலது கையால பிடி, குடிக்கும் என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா சொல்லு, அப்புறம் ஒரே மூச்சில் குடிக்காத 6, 7வது குடிச்சதுக்கு அப்புறம் குறைஞ்சது என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை சுன்னத் சொல்லியிருக்கேன்? 7 சுன்னா. ஒரு பானத்தை குடிப்பதற்கு, ஒரு தண்ணீரை குடிப்பதற்கு 7 சுன்னா ஹபீப் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த சுன்னத்தை சுன்னத்து தானே விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை சகோதரர்களே. வாழ்நாளில் ரசூல் என்ன சொன்னார்களோ, எம் ஹபீப் எதை சொன்னார்களோ, வமா ஆத்தாக்கும் ரசூல ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அந்த தூதர் கொண்டு வந்ததை பற்றி பிடியுங்கள், அவர் தடுத்ததை விட்டு விலகுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதுதான் நேசம், அதுதான் பாசம். இந்த பெண்மணிகள் நின்று இந்த களத்தில் எல்லாவற்றையும் இழந்து விட்டாலும் எங்கள் தலைவர் வேண்டும் என்று நினைத்தார்கள். எதற்காக? அந்த தலைவர் வாழ்ந்தால் சுன்னத் ஹயாத்தா இருக்கும், அந்த தலைவர் உயிரோடு இருந்தால் எங்களுக்கு இந்த ஈமான், இந்த மார்க்கம்